வெல்கம் டு மோஷேஸ் கில்லாடி கிச்சன். இன்றைக்கி சிம்பிளான ஒரு முட்டை பிரியாணி தாங்க பண்ண போகிறோம். சிம்பிளான ஒரு ரெசிபின்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த பிரியாணியை நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக சுவையாக எப்படி பண்ணலாங்கிறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த பிரியாணியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் அளவுக்கு நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாசுமதி அரிசியில் கூட இதை செய்யலாம். சீரக சம்பா அரிசியில் செய்யும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த அரிசியை ஒரு 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவுன அரிசியில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கல்பாசி, 3 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, புதினா இலை, இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அந்த தயிர்லேயே இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் இதில் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. உங்களுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காயோட வாசம் நல்லா பிடிக்கும்னா முதல்லையே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அரைக்கும் போது பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் ஃப்ளேவர் ரொம்ப தூக்கலாக இருந்துச்சுன்னா சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாவும் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 2 தக்காளி பழத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த தக்காளியை நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி ஜாரில் சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசி அந்த தண்ணியவே இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வதங்கி மசாலாவும் சூப்பராக குக்காகி வந்துருச்சு. இப்போ இதில் 4 முட்டையை நான் வேக வச்சு தோல் உரிச்சிட்டு லேசாக கோடு போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு நீங்கள் மசாலாவோடு சேர்த்து வதக்கும் போது மசாலா எல்லாம் முட்டையில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முட்டை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தோம். மொத்தமாக நம்ம 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொதிச்சு வந்ததும் ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே ஃப்ரெஷ்ஷான புதினா இலையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டுருங்க. வெயிட் போட்டதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் நல்லா வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக பக்காவாக வருங்க. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குங்க.
கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த முட்டை பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.